அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஹரிணி ஜோதி. நான் 4ஆம் வகுப்பு பத்மசேஷாத்ரி பாலவரம் பள்ளியில் படிக்கிறேன். பள்ளி செல்லும் காலம். மாநில வாழ்க்கையில் கல்வி இன்றியமையாதது. கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியுள்ளார். அத்தகைய அருமை பெருமை வாய்ந்த கல்வியை கற்கும் காலம் எப்போது? இளமையில் கல் என்பது எல்லோருக்கும் தெரிந்த முதுமொழி. ஆக படிக்கும் காலம் என்பது நாம் பள்ளி செல்லும் காலமே. பாருக்குள்ளே நல்ல நாடான பாரத திருநாட்டில் பள்ளி செல்லும் காலத்தை பிரம்மச்சரியம் என்பர். பண்டை காலத்தில் முனிவர்களின் ஆசிரமம் சென்று பயிலும் மாணவர்களை பிரம்மச்சாரி என்பர். அத்தகைய பிரம்மச்சாரியை அரவணைத்து காப்பது நம் கடமையாகும். அதனால் 5 வயது ஆதிசங்கரர் பவதி பிக்ஷாண்டேஹி என்று கூறியபடி வறுமையில் வாடிய மூதாட்டி எங்கோ தேடி பிடித்து காய்ந்த நெல்லிக்கனியை குடிக்கிறாள். அவளது வறுமையை விரட்ட பாடியதுதான் கனகதார ஸ்தோத்திரம். பொன்னெல்லிக்காய் மழையென பொழிந்தது. ஆதி காலத்தில் குருகுலம் சிறந்த கல்வி முறையாக இருந்தது. சீடர்கள் குருவின் ஆசிரமம் சென்று அங்கேயே பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு பல பணிவிடைகள் செய்து வந்த ஆயகலைகள் 64 கற்பர். கிருஷ்ணர் சாந்திமணி முனிவரிடம் பயின்றார். அவரோடு குச்சேலரும் பயின்றார். சமத்துவம் அங்கே நிலவியது. பஞ்ச பாண்டவர்களும் 100 கௌரவர்களும் துரோணாச்சாரியாரிடமும் கிருபாச்சாரியாரிடமும் பயின்றனர். குரு வேதங்களை கூற சீடர்கள் அதனை மனதில் நிறுத்த வேதம் ஸ்ருதி எனப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின் மெகாலே கல்வி திட்டம் திணிக்கப்பட்டது. குருகுல முறை முற்றிலும் நீக்கப்பட்டது. வாழ்க்கைக்கு கல்வி என போய் கல்விக்கு வாழ்க்கை என ஆனது. சிந்தனையாளர்களும் கல்வியாளர்களும் தவறை உணர ஆரம்பித்தனர். பாரத பண்பாடு பள்ளியிலேயே புகுத்தப்பட்டது. 5 வளையாதது 50 வளையுமா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மாட்டோம். ஆக இளமை முழுவதும் நாம் கல்வி கற்கவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொரோனா காரணமாக பள்ளி கட்டிடங்கள் திறக்காமல் இருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் இளையம் மூலம் கல்வி கற்க வேண்டும். வெறும் ஏட்டுக்கல்வி எதற்கும் பயன் தராது. கல்வி அறிவை வளர்க்க வேண்டும். அது நம்மை ஒழுக்க சீலர்களாக மாற்ற வேண்டும். அது மனித நேயம் கருணை அருளாக வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அத்தகைய கல்வியாளர்களாக சிறந்த நம் பெற்றோருக்கும் பிறந்த பொன்னாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் பாக்கியத்தை அளிக்க குரு அருளையும் திருவருளையும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.